கடலாஞ்சி காளியும் கொக்கின் கருணையும். குளம், வயல், மண்ணோடு கலந்த ஒரு சின்ன இடம். அந்த இடத்தின் பெயர் கடலாஞ்சி. இந்த இடத்தில் பணக்காரர்கள் அதிகமில்லை. ஆனா பெரிய மனசு பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன்தான் கடலாஞ்சி காளி ஹல்க். கடலாஞ்சி காளி ஒரு சாதாரண விவசாயி. வயலும் வானமும் உயிர்களும் அவனுக்கு ஒரே குடும்பம் மாதிரி. ஒரு நாள் காலை வயலுக்கு போன காளி அங்க ஒரு விஷயத்தை பார்த்தான். வயல்வெளி நடுவுல ஒரு கொக்கு. அதோட ஒரு கால் முறிந்து போய் நடக்கவும் முடியாம நின்னுக்கிட்டு இருந்தது. கடலாஞ்சி காளி நின்னு பார்த்தான். அந்த பறவையின் கண்ணுல பயம். உயிர்தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு அதை கையில் எடுத்தான். வீட்டுக்கு கொண்டு போய் மூலிகை வைத்தியம் பண்ணி அதன் கால்களை மெதுவா சரி பண்ணினான். சில நாட்கள் கழிச்சு அந்த கொக்கு தன் 2 இறக்கைகளையும் விரிச்சு வானத்துல பறந்தது. கடலாஞ்சி காளி சிரிச்சான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சிரிப்பு. அதற்கு பின் காளி தன் வயலில விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலை அதே கொக்கு மீண்டும் வந்தது. வயலில 2 விதைகளை போட்டுவிட்டு பறந்தது. கடலாஞ்சி காளி அதை எடுத்தான். அன்போடு சொன்னான், பணவிதை. அந்த விதை வளர்ந்தது, காய் காய்த்தது. கடலாஞ்சி காளி அதை வெட்டி பார்த்தபோது அதிர்ச்சி. அதுக்குள்ள தங்க நாணயங்கள். காளி சந்தோஷப்பட்டான். ஆனா அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள அடங்கி போகல. தன் உறவினர்கள், ஏழைகள், உதவி தேவைப்படுவோர் எல்லாருக்கும் அதை பகிர்ந்தான். அந்த வீடு சிரிப்பால் நிரம்பியது. இதையெல்லாம் பார்த்த அண்டை வீட்டு செல்வந்தன் கோழிக்குட்டன் பொறாமை கொண்டான். நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு கேட்டான். காளி உண்மையை சொன்னான். அந்த கோழிக்குட்டன் ஒரு கொக்கை பிடிச்சு அதோட கால்களை உடைத்தான். பேராசையால கோழிக்குட்டனுக்கு விதை கிடைத்தது. ஆனா காய் வெட்டியதும் அதுக்குள்ள பெரிய பெரிய தேனீக்கள். அவை கோழிக்குட்டனையும் அவனது உறவினர்களையும் விட்டு வைக்கல. ஒரு பக்கம் அலறல், மறுபக்கம் கடலாஞ்சி காளி தன் வயலில அமைதியோடு வேலை செய்துகிட்டே இருந்தான். பணம் இருந்தாலும் பேராசை இல்ல. இந்த கதை சொல்லும் நீதி, கருணையால் கிடைக்கும் செல்வம் மகிழ்ச்சியை தரும். பேராசையால் வரும் செல்வம் பேரழிவை தரும்.